இந்த யோபு ரொம்ப வைலண்டா இருக்கிற நேரத்துல சைலண்டா எழுந்துக்கிறான். சொல்றான் ஒரு வார்த்தை. என்ன சொல்றாருங்க சார்? அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து. இந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சொன்னவனுடைய சட்டியை பிடிச்சி கிழிச்சிட்டு இருப்போம். எப்படி அந்த மாதிரி சொல்லுவேன். ஆனா யோபு எழுந்திருந்து தன் துக்கத்தை காட்டும்படியாய் தன் சால்வைகளை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். சூப்பர் வேர்ட். நிர்வாணியா வந்தேன். இந்த எண்ணம் எல்லா விசுவாசிகளுக்குள்ள இருக்கணும். என் வீடு, என் நிலம், என் சொத்து, என் காரு, என் பங்களா, என் நகை, அளவுக்கு மீதியான காரியம் ஏன் உனக்கு போதுமானது வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விட்டுட்டு சபையை விட்டுட்டு வேலைக்கு ஓடி பிசினஸ் செஞ்சு என்ன ஒரு நாள் கர்த்தருக்காக கொடுக்க கூடாதா? ஒரு நாள் கர்த்தருக்காக கொடுக்க கூடாதா? யோபு எழுந்திருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த